பேரு ரியாஸா? ரியாஸ். நீங்க இது வந்து டெம்பரிங் மிஷின் தான். ஓகே. இந்த மிஷின் வந்துட்டு உங்களுக்கு அந்த சாக்லேட் அந்த மெல்ட் ஸ்டேஜ்லேயே வச்சிருக்கும். ஓகே. உங்களுக்கு நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். மெல்ட் ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஓகே. உள்ள பிளெண்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்துட்டு 48% டார்க் சாக்லேட் மினிமம் பர்சன்டேஜ் தான். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் பேசிக் சாக்லேட்ஸ். அப்புறம் அதோட இன்க்ரீடியன்ஸ் டார்க், ஒயிட் அண்ட் மில்க். டார்க்கில் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். மினிமம் 45%லேருந்து அப் டு 100% வரைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒயிட்டில் வந்துட்டு கொக்கோ பவுடர் இருக்காதா? அதில் கொக்கோ பட்டர் இருக்கனால மட்டும்தான் சாக்லேட்டை கன்சிடர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சாக்லேட் கிடையாது, ஜஸ்ட் ஸ்வீட் பார் அவ்வளோதான். அண்ட் மில்க் சாக்லேட் இது நார்மலி ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். மில்க் சாலிட், கொக்கோ பவுடர், பாம் சுகர் அண்ட் கொக்கோ பட்டர். இதுதான் கமர்ஷியல் சாக்லேட்டோட இன்க்ரீடியன்ஸ். ஹெல்த் வைஸ் டாக் தான் பெனிஃபிட். இப்போ ஒயிட் சாக்லேட்னு சொல்றது மில்க் சாக்லேட்டா இல்லை இது ஒயிட் வேறு மில்க். ஒயிட் சாக்லேட் வந்து உங்களுக்கு மில்கி பார் பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சாக்லேட்டு. மில்க் சாக்லேட் வந்துட்டு உங்களுக்கு டைரி மில்க் வரும். டைரி மில்க். ஹெல்த் வைஸ்னால் டாக் தான் பெனிஃபிட். நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் இருக்குது, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணும், குட் ஃபார் ஹார்ட். ஸ்பெஷலி டயபெட்டிக் பீப்புள்ஸ் வந்து அபோவ் 70% டார்க் சாக்லேட் கன்சியூம் பண்ணும். ஓகே. நம்மள்ட்ட 100% இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் உங்களுக்கு மேபி சான்சஸ் கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட் பீன் டு பார் யாருமே அவ்வளோ பண்ணுறது கிடையாது. மெஜாரிட்டி 40 லோக்கல் 60 to 70% வந்து கம்பவுண்ட் பார்ஸில் தான் சாக்லேட்ஸை பண்ணுவாங்க. அதாவது ப்ரீ பேக்டாக ஒரு பார் பண்ணி வச்சுருப்பாங்க. கொக்கோ பட்டருக்கு பதிலாக இந்த பார்ஸில் வந்துட்டு வெஜ் ஃபேட்ஸ் லைக் டால்டா, வனஸ்பதி ஆயில், ஃபார்ம் ஆயில் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். அது வாங்கி மெல்ட் பண்ணி சாக்லேட்ஸ் பண்ணிடுவோம். ஈவன் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷாப்பில் கிடைக்கிறது. ஃபர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. ஃபர்மெண்டேஷன் வந்துட்டு 3 to 6 days பண்ணுவாங்க. டேரக்ட் சன்லைட்டில் இல்லை, சன்ஷீட்டில் தான். ஒரு உடன் பாக்ஸில் போட்டு பனானா லீவ்ஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் ஃபர்மெண்டேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங் டேரக்ட் சன்லைட்டில் பண்ண மாட்டாங்க, சன்ஷீட்டில் தான் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஃபார்மிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வரும்போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் வந்துட்டு 120 to 150 degrees Celsius பண்ணுவாங்க. 40 or 45 minutes. எதுக்கு பண்ணுறாங்கன்னா சாக்லேட்க்கு ஒரு ரிச் ஃப்ளேவர் அண்ட் கலர் கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் க்ரஷிங் அண்ட் மினோ, இது வந்து ஹேண்ட் பேக்கிங் மெத்தட். ஹஸ்க்கு நிப்ஸை செப்பரேட் பண்ணுவோம். ஹஸ்க்கு வந்து வேஸ்ட் ஆர்டர், நிப்ஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கிரைண்டிங். அந்த நிப்ஸை நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ஒரு பேஸ்ட் மாதிரி கன்வெர்ட் ஆகும். அந்த பேஸ்ட் வந்து கொக்கோ மாஸ் இல்லை கொக்கோ லிக்கர்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணோம்னா கொக்கோ பட்டர் வெளியில் வந்து டம்பிங் ப்ராடக்ட் கொக்கோ கேக். அந்த கேக்கை நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா அது கொக்கோ பவுடர். இது ரெண்டு தான் நமக்கு அது வந்து கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ். அந்த 7th ப்ராசஸ் கான்ச்சிங் வந்து 90 hours டைம் ஆகும். ஃபைனல் சாக்லேட் பிளெண்ட் பண்ணுறது. சாக்லேட் எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகும். அந்த 8th ப்ராசஸ் டெம்பரிங். ஒரு சாக்லேட்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டெம்பர் பண்ணுவோம். அப்படி டெம்பர் பண்ணால் மட்டும்தான் சாக்லேட்க்கு அந்த கிறிஸ்டலைசேஷன் நம்ம சாக்லேட் பிரேக் பண்ண ஸ்னாப்ஸ் ஒன்று வரும். அந்த லாஸ்ட் ப்ராசஸ் மோல்டிங். நம்ம ஹேண்ட் கட்டிங் வேணால் ஹேண்ட் கட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஷேப்ஸ் எல்லாம் ஹோல்சேல் ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் சொல்கிறாங்க. ஹோம்மேட் சாக்லேட்ஸ்னால் இப்போ கொக்கோ எடுத்து போயிட்டு அந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஆக்சுவலாக ஹோம்மேட் சாக்லேட்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஹேண்ட்மேடு தான் பண்ணுவோம். ஹேண்ட்மேட் சாக்லேட். ஹேண்ட்மேட்னாக்கா உங்களுக்கு க்ரஷிங் அண்ட் வினோவிங் ப்ராசஸில் ஹேண்ட்மேட் நடக்கும். அண்ட் லாஸ்ட் நம்ம மோல்ட் பண்ணுற ப்ராசஸில் ஹேண்ட் கட்டிங் பண்ணோன்னா அது ஹேண்ட்மேட். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கிடையாது. இப்போது யாராவது இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ், இப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானலில் தான் நம்ம பார்க்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து சவுத் இந்தியா அந்த அதர் ஸ்டேட்ஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நமக்கு நேச்சுரலாக உங்களுக்கு வேணும்னா நமக்கு அந்த வெதர் கண்டிஷன் ஒத்து வரணும். சாக்லேட்ஸ் பேசிக்காக ஓகே. எதுக்கு ஹில் ஸ்டேஷன் அண்ட் கோல்டஸ்ட் பிளேஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த நேச்சுரல் ஸ்டோரேஜ். அதுக்காக வேணும். இங்கே பிளான்டேஷன்ஸ் கிடையாது. ஸ்டோரேஜ்க்காக மட்டும்தான் இங்கே சாக்லேட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகே. இப்போ பிளான்டேஷன் இங்கே கொக்கோ வந்து வெளியிலேருந்து தான் வாங்குறீங்க? நம்ம வெளியிலேருந்து தான் வாங்கி இம்போர்ட் பண்ணுறோமா இல்லை பக்கத்தில்? நம்ம மைக்ரோ பேட்ச் யூனிட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்தியாவிலேயே சோர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்கோம்னாக்கா அதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். இதை அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குது. எதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ரொம்ப நேரம்? புரியல. இல்லை எதை சேவ் பண்ணி வைக்கணும்? கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணுறோம். கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணோன்னா உங்களுக்கு சாக்லேட்ஸே மெயினாக ஸ்டோர் பண்ணணும். இதுனா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்குது.
அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது. ஹில் ஸ்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது சாக்லேட்ஸ். ஸோ அதுதான் அதனால இங்கே ப்ரிஃபர் பண்ணுறேன். அதனால தான் இப்போது பிரிட்டிஷர்ஸ் அந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி எதுக்கு இந்த இடத்துல மூவ் பண்ணாங்கனாக்கா இந்த கோல்டு ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான். ஓகே ஓகே ஓகே.